பாருங்கள் என்ன கலராக இருக்குது அப்படின்னு. நல்லா ரெட் கலர் பழமாக உள்ள தக்காளியாக எடுத்துக்கிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக புதினா போட்டு தட்டு போட்டு மூடி வச்சுட்டோம். மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதை மறுபடியும் ஒரு கிண்டிட்டு நம்ம மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு, மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்து அதில் நல்லா மறுபடியும் ஒரு கிளறிட்டு அதில் போட்டோம் அப்படின்னா நல்லா வெந்துடும். மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். அதுக்கப்புறமேட்டு கடைசியாக நம்ம தேங்காய் மிளகு எடுத்தோம்ல, அதை அரைச்சி அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஒரு கெட்டியான இதுக்கு பதத்துக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமேட்டு தேங்காய் அரைச்ச ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை அதில் ஊற்றுனதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி டைமுக்கு இப்படி வந்துடும். இதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா அதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி உப்பு போட்டுட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா நல்லா கொதித்து ரெடியாகி வந்துடும். நல்லா கெட்டியாக வந்துடும். இந்த இதை நம்ம தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்தி, சாதம் எதுக்கு வேணாலும் நம்ம வச்சு சாப்பிட்லாம்.